ஒக்க வந்து மாதுடன் செறிந்திடத்தில் அழகிய ஒருவராகி இருவராகி இளமை பெற்ற ஊரிலே அக்கணிந்து கொன்றை சூடு மம்பலத்தில் ஆடுவார் அஞ்செழுத்தை யோதி என்னேக பாவம் அகலுமே. ஒத்து வாழும் பெண்ணுடன் சிற்றின்பத்தில் ஈடுபடும் போது அதையே யோகமாக்கி பேரின்பம் அடையும் பட்டணம் ஒன்று என்றும் இளமையோடு இருக்கின்றது. அந்த இடத்தில் ருத்திராட்ச மாலையும் கொன்றை மலரையும் சூடி ஈசன் உள்ளமாகிய அம்பலத்தில் நடனமாடிக் கொண்டிருக்கின்றார். அவனை அறிந்து அஞ்செழுத்து மந்திரத்தை ஓதி தியானம் செய்தால் செய்த அநேக பாவங்கள் யாவும் அகன்று விடு. மாடுகன்று செல்வமு மனைவி மைந்தர் மகிழவே மாடமாளிகை புறத்தில் வாழுகின்ற நாளிலே ஓடி வந்து காலதூதர் சடுதியாக மோதவே உடல் கிடந்துயிர் கழன்ற உன்னை கண்டு உணர்கிலே. மாட மாளிகைகள் கட்டி மாளிகைகள் கட்டி மாடு கன்று போன்ற சகல செல்வங்களையும் சம்பாதித்து தம் மனைவி மக்களோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வரும் நாட்களில் திடீரென்று விபத்தில் நடப்பது போல் யமதூதர்கள் ஒரு நொடியில் உயிரை காண்டு போன பின் அவ்வுடல் பிணமாக கிடப்பதை கண்டும் உயிர் போனதை உணர்ந்தும் உயிரை அறியாமல் இருக்கின்றீர்கள். அவ்வுடலில் உயிராய் நின்ற ஈசன் ஆட்டுவித்த உண்மையை உணர்ந்து பிறவா நிலை பெற்று இறைவனை சேர தியானம் செய்யுங்கள். பாடுகின்ற உம்பருக்குள் ஆடுபாத முன்னியே பழுதிலாத தர்ம கூட்டமிட்ட எங்கள் பரமனே நீடு செம்பொன்னம் பலத்துள் ஆடுகின்ற அப்பனே நீலகண்ட காலகண்ட நித்ய கல்யாணனே பரமனே பாடுகின்ற உத்தம பக்தர்கள் இறைவனின் நாடுகின்ற திருவடியையே தியானிப்பார்கள். குற்றமில்லாத கர்மயோகிகள் கூட்டம் ஹரஹர என கோஷமிட்டு கூவினாத பாசையால் அழைப்பதும் எங்கள் பரமனையே. என்றென்றே முள்ள செம்மையான பொன்னம்பலத்துள் சோதியாக நின்று நடராஜனாக ஆடல் புரியும் எங்கள் அப்பனே.